ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்டோ ருபினா விலாக்ஸ். நல்ல டேஸ்டியாக க்ரீமியான சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? சேமியா ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கிறேன். ஜவ்வரிசி 100 கிராம் 20 நிமிஷம் இல்லாட்டி அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 5-6 பாதாம் பருப்பு, 5 முந்திரி பருப்பு தண்ணியில் ஜவ்வரிசி ஊற வைக்கும் போதே ஒரு 20 மினிட்ஸ் அல்லது ½ அன் ஹவர் ஊற வச்சுக்கலாம். பசும்பால் 1/2 லிட்ரு, காய்ச்சின பால் அல்லது காய்ச்சாத பால் எது வேணால் எடுத்துக்கலாம். ஜவ்வரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வாட்டி நல்லா சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஊற வச்ச ஜவ்வரிசியை ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்ரு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து வராங்க. ஜவ்வரிசி வெந்து வரும்போது இடையில கிளறி விடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். ஒரு வானல் வச்சுக்கலாம். தேவையான அளவு நெய் விட்டு முந்திரி பருப்பு, திராட்சை இவங்களெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட்டு எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கிறேன். முந்திரி பருப்பு 15 முந்திரி பருப்பு, உலர் திராட்சை தேவையான அளவு. உலர் திராட்சை நல்லா பலூன் ஷேப் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க, இல்லாட்டி முந்திரி பருப்பும் திராட்சையும் கருகிடும். முந்திரி பருப்பு லைட்டாக செவந்தா போதும். திராட்சை பலூன் ஷேப் வந்துட்டான். இப்போ ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே நெய்யில் சேமியாவையும் வறுத்து விட்டுக்கலாம். லைட்டாக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம். சேமியா வறுப்பட்டுட்டாங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ஜவ்வரிசி வெந்துட்டுருக்காங்க. ஜவ்வரிசி 3/4 பதத்துக்கு நல்லா வெந்துட்டாங்க. 1/2 லிட்ரு தண்ணி ஊற்றி வேக வச்சோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னொரு 1/4 லிட்ரு தண்ணி ஊற்றி கூட வேக வச்சுக்கோங்க. நான் இன்னொரு 1/4 லிட்ரு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி வேக வச்சிட்ருக்கிறேன். பாதாம் பருப்பும் முந்திரி பருப்பும் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாதாம் பருப்பை தோல் நீக்கிட்டு சேர்த்துக்கலாம். தோல் நீக்கிட்டு சேர்த்து தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துட்டான். இப்போ நம்ம வறுத்து வச்ச சேமியாவை ஜவ்வரிசி கூட சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பாயாசத்துக்கு நான் 1/2 லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ 1/4 லிட்ரு பாலை ஊற்றிக்கலாம். 1/4 லிட்ரு பால் ஊற்றிட்டேன். நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். 1 பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்வீட் பொருள் எது செஞ்சாலும் சால்ட்டு சேர்த்துக்கிட்டோம்னா அந்த ஸ்வீட்டை நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சேமியாவை ஆட் பண்ணி பால் சேர்த்தோம் இல்லைங்களா, 1/4 லிட்ரு பால் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு இன்னொரு 1/4 லிட்ரு பாலையும் சேர்த்துக்கலாம். 1/2 லிட்ரு பாலையும் சேர்த்தாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். சேமியா நல்லா வெந்து வரட்டும். சேமியாவும் ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துட்டாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த பாயாசத்துக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் நீங்கள் எது வேணால் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை சர்க்கரை சேர்த்துருக்கேன். வாசத்துக்கு 3 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அவங்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் சேமியா ஜவ்வரிசி பால் பாயாசம் ரெடி. நம்ம வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்களோ, இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல்னா இந்த மாதிரி சேமியா ஜவ்வரிசி பால் பாயசம் செஞ்சு கொடுத்திங்கன்னா எல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வறுத்து வச்ச முந்திரி பருப்பையும் திராட்சையும் சேர்த்துக்கலாங்க. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.